அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரேணுகா ஒரு பக்கம், ஞானம் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ரேணுகா என்னடா இவ்வளோ பணத்தை இழந்துட்டோம், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டோம், நம்மளோட அம்மாவும் எவ்வளோ எடுத்து சொன்னாங்க, யார் எடுத்து சொன்னாலும் இந்த புத்தி கெட்ட மனுஷன் கேட்கவே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள உட்காந்து நம்ம ரேணுகா அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஞானம் போயிட்டு ரேணுகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ரேணுகா என்ன மன்னிச்சிரு, நீ சொல்ற பேச்சை கேட்காது என்னோட தப்பு தான், ஆனா இதுக்கப்புறம் உன்னை நான் கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானம் ரேணுகாவை சமாதானப்படுத்துறாங்க. போதாத குறைக்கு நம்ம நந்தினி, ஈஸ்வரி, ஜனனி இவங்க 3 பேரும் போயிட்டு ரேணுகாவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, போனதெல்லாம் போகட்டும், இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து எல்லாத்தையுமே சாதிக்கலாம்க்கா, நீங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. ஸோ ரேணுகா ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.